I am Bharathi DP from Kingmakers IAS Academy. I welcome you all to day 33 of Beyond the Headlines and let's get started. இன்னைக்கு நம்ம 6 டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். The first topic is Article 3. It is because கேரளாவோட நேம் இருக்கு இல்லையா, அதை கேரளம்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்டாட்டிக் பார்ட் கூட கனெக்ட் பண்ணி Article 3 பார்க்க போகிறோம். The second one is Exercise Maitree. Here you can see the flag. இதை வச்சு கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. India and which country? So the third topic is Haram mangrove forest. Fourth one is Loiter munition system. Fifth one is Ken-Betwa river link project. And the last one is real estate investment trust. Okay, the first topic நம்ம ஏன் நியூஸில் இருக்குன்னு பார்த்துட்டோம். கேரளாம்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. குயிக்காக அதோட டைம்லைன் பார்த்துடலாம். ஸோ இன் 2024 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேரளா ஸ்டேட் அசம்பிளியில் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க that they want to change the name of the state to கேரளம். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. சில சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட்ஸ் கூடலாம் கன்சல்ட் பண்ணிவிட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. லேட்டர் யூனியன் கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க டு டிராஃப்ட் த பில். அந்த பில்லை டிராஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா த பிரசிடென்ட் ஹாஸ் ரெஃபர்ட் இட் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்கு இல்லையா, அதுக்கு பிரசிடென்ட் ரெஃபர் பண்ணுவாங்க. பட் தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் டைம். ஸ்டேட் இந்த டைம்குள்ளே 6 monthsக்குள்ளே தே ஹாவ் டு ரெஃபர் அண்ட் சென்ட் இட் பேக்னு ஸ்பெசிஃபிக் டைம் கிடையாது. இட் இஸ் நாட் மென்ஷன் இன் த கான்ஸ்டிடியூஷன். அந்த டைமை பிரசிடென்ட் கொடுப்பாங்க. வித்தின் தட் டைம் த ஸ்டேட் ஹேஸ் டு ரிவ்யூ த பில் அண்ட் சென்ட் இட் பேக். அவங்க அந்த டைம்குள்ளே ரிவ்யூ பண்ணி சென்ட் பண்ணலைனாலும் த பில் வில் பி பாஸ்ட். ஓகே, இட் இஸ் நாட் பைண்டிங். அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸும் பைண்டிங் கிடையாது. தென் after that the bill will be introduced in the parliament after prior recommendation of the president. Finance bills and then state name change பண்றோம்ல, இந்த மாதிரி பில்ஸ் எல்லாமே பிரசிடென்ட்டோட prior recommendationக்கு அப்புறம் தான் கொண்டு வருவாங்க. After introduction in the parliament it will be passed in both the houses, Lok Sabha and Rajya Sabha. Then இந்த சேஞ்சஸ் எங்கெங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் நேம்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கும். அங்கே த நேம் வில் பி சேஞ்ச். ஸோ திஸ் இஸ் அ குவிக் டைம்லைன் ஆஃப் த கேரளா ஸ்டேட் அமெண்ட்மெண்ட் பில். ஓகே, இப்போ ஆர்டிகல் 3 இதோட பேக்ரவுண்டில் ஸ்டாட்டிக்கில் கொஸ்டின் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலாம்னா ஆர்டிகல் 3. ஸோ விச் சேஸ் த பார்லிமெண்ட் மே பை லா ஃபார்ம் அ நியூ ஸ்டேட். ஹவு? பை செப்பரேட்டிங் டெரிட்டரி ஃப்ரம் எனி ஸ்டேட். ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு டெரிட்டரியை செப்பரேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கர், பீகார் அண்ட் ஜார்க்கண்ட். மத்திய பிரதேஷும் சத்தீஸ்கரும் ஒன்றா தான் இருந்தது. அதுலேருந்து ஒரு பார்ட்டை செப்பரேட் பண்ணி தே கிரியேட்டட் சத்தீஸ்கர். And then by uniting 2 or more states or parts of states, ரெண்டு ஸ்டேட்டை யுனைட் பண்ணுறது மூலமாகவும் they can create a new state. And by uniting any territory to a part of any state. மகாராஷ்டிரா கூட ஒரு சில டெரிட்டரிஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க இன் பிட்வீன். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரலாம். தென் they can also increase the area of any state. Here again மகாராஷ்டிராவோட கொஞ்சம் டெரிட்டரிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. Then they can diminish the area of any state. For example ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க இல்லையா. நெக்ஸ்ட் ஒன் தே கேன் ஆல்டர் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் எனி ஸ்டேட். ஒரு சில ஸ்டேட்ஸோட பார்டர்ஸை தே கேன் சேஞ்ச் அண்ட் தே கேன் ஆல்சோ ஆல்டர் த நேம் ஆஃப் எனி ஸ்டேட். இதுக்கு கீழே நிறையா ஸ்டேட்ஸோட நேம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹியர் வாட் வி ஹாவ் டு நோ இஸ் ஆர்டிகல் 3யோட ஸ்கோப். அந்த ஆர்டிகல் 3ல என்னென்ன சேஞ்சஸ்லாம் அந்த பார்லிமெண்ட் கேன் பிரிங் இன். இங்கே த மெயின் அத்தாரிட்டி இஸ் த பார்லிமெண்ட். ஹவு? பை பிரிங்கிங் அ லா. பாலிட்டி படிக்கும்போது எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அந்தந்த ஆஸ்பெக்டில் நம்ம படிக்கணும். Okay, here there are few points to be noted. இந்த மாதிரி நேம் ஆல்டர் பண்ணுறது how can they bring in? By terms of simple majority. That is the members present and voting இருப்பாங்க இல்லையா, அந்த அன்னைக்கு இருக்க மெம்பர்ஸில் 50%, that is 50% plus 1 இந்த மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி இருந்ததுன்னா போதும். This kind of bill can be introduced in either house of the parliament, ராஜ்யசபா or லோக்சபா, இதில் வேணாலும் கொண்டு வரலாம். And then here changes under article 3 does not count as a constitutional amendment. Okay, article 368 கீழே constitutional amendment-ஆக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. Then the changes will be reflected in the first and fourth schedule. Fourth schedule ராஜ்யசபா இருக்கும் இல்லையா, ராஜ்யசபாவில் இருக்க லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு இடத்துல கேரளா வில் பி சேஞ்ச் இன்டு கேரளம். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்டோட நேம் சேஞ்ச் பண்ணதை பற்றி பார்த்தோம். இன்கேஸ் கண்ட்ரியோட நேமே சேஞ்ச் பண்ணோன்னா தட் வில் பி கன்சிடர்ட் அஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். பிகாஸ் ஆர்டிகல் 1ல இந்தியா தட் இஸ் பாரத்னு இருக்கும் இல்லையா, அதை சேஞ்ச் பண்ண வேண்டிய வரும். அண்ட் தென் வை இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இஸ்
இந்த ரீசனுக்காக தான் ஆர்டிகல் 1ல ஒரு மேஜர் சேஞ்ச் கொண்டு வராங்க. இந்தியா தட் இஸ் பாரத், இந்தியாவும் இருக்கு பாரத்தும் இருக்கு, இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவைப்படும். ஹியர் த பில் needs special majority, that is 2/3 of the members present and voting in both the houses of the parliament in addition to the support of more than 50 members. இதை நம்ம ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்கிறோம். அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்டேட்டோட நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி and then it doesn't need a constitution amendment, whereas changing name of India needs a constitutional amendment and also a special majority in parliament. Okay, இங்கே ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்கு. சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் இந்தந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ஹேஸ் அண்டர்கான் நேம் சேஞ்சஸ். ஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா கேரளா 2 தடவை நேம் சேஞ்ச் ஆகியிருக்கு. ப்ரீவியஸ்லி இட் வாஸ் ட்ரெவாங்கூர் கொச்சின்ற ஸ்டேட்டாக இருந்தது. 1956ல் கேரளான்னு சேஞ்ச் பண்ணாங்க அண்ட் நவ் கேரளா டு கேரளா. இதுக்கு முன்னாடி ஒரிசா வாஸ் சேஞ்ச் டு ஒடிசா, உத்தராஞ்சல் உத்தராகண்ட். யூ கேன் ஜஸ்ட் ரெஃபர். ஓகேங்களா? இப்போ ஏதாவது ஸ்டேட் கேரளா ஹேஸ் அண்டர்கான் நேம் சேஞ்ச் ஒன்லி ஒன்ஸ் இன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலாம், பட் இட் இஸ் ட்வைஸ். இந்த மாதிரி ட்ரை டு இன்ஃபர் ஃப்ரம் திஸ். ஓகேங்களா? இப்போ ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸ் பார்த்துடலாம். 2024ல் கேட்ட கொஸ்டின், ஆர்டிகல் 368க்கு கீழே த பார்லிமெண்ட் ஹேஸ் த பவர் டு டூ என்னென்னு கேட்டிருக்காங்க. தே கேன் டூ எடிஷன், வேரியேஷன், ரிப்பீல். இந்த 3 மூலமாகவும் தே கேன் bring a constitutional amendment. ஸோ இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டிக்கல் கீழே என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. த நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸ் இஸ் அபவுட் ஆன் விச் வாஸ் இன் 2025. இப்போ இது எதுக்காக இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குன்னா, தே பிகன் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்ஸ். எந்தெந்த ஸ்டேட்ஸ் எப்போ நேம் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க, எப்போ கான்ஸ்டியூஷனில் எந்த அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் வருது. இங்கே பாருங்கள், அருணாச்சல் பிரதேஷ், த கேபிட்டல் இஸ் நேம்ட் ஆஃப்டர் அ ஃபோர்ட் and the state has 2 national parks. இதோட கேபிட்டல் இட்டாநகர். இட்டாநகர்னா ராக் ஃபோர்ட்னு அர்த்தம் இதுக்கு மீனிங். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். நாகாலாண்ட், the state came into existence on the basis of a Constitutional Amendment Act, which is the 13th Constitutional Amendment Act. And Tripura, initially it was a Part C state and later it was incorporated. I think it is in 1972. Maybe you can check this, 1972 or 76. Appo here all the 3 statements are correct. இப்போது இந்த முதல்லலாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபியூ ஆர்டிகல்ஸ் லக்ஷ்மிகாந்த் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட் ஃபியூ பார்ட்ஸ் இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக வராது. நவ் த கொஸ்டின்ஸ் ஆர் ரிஃப்ளெக்டிங் 2024, 25 அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. Okay, let's get into the next topic. It is about exercise Maitree, 15th edition of Maitree exercise. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, எந்த கண்ட்ரி கூட, இட் இஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் தாய்லாந்து. ஸோ ஹியர் இப்போ ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் படிக்கிறோன்னா நம்ம எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸில் படிக்கணுங்கிறது குயிக்காக ஸ்லைடில் கவர் பண்ணலாம். ஸோ இட் இஸ் ஹெல்ப் பிட்வீன் த militaries, not army or navy. It is a military exercise between Indian Army and the Royal Thai Army. This was instituted in the year 2006. 2006ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி now we are in 2026. இப்போ 15 வருஷமா இந்த எக்ஸசைஸ் நடந்துட்டு இருக்கு. This year it is being conducted at வைபவாதி ரங்சித் கேம்ப், சூரத் தனி இன் தாய்லாந்து. இந்த கேம்ப்ல தாய்லாண்டில் நடந்துட்டு இருக்கு. ஸோ யூ ஜஸ்ட் ரிமெம்பர், தாய்லாண்டில் நடக்குது, இட் இஸ் நாட் இன் இந்தியா. Here both armies are participating with 85 personnel each. இந்தியாவோட 9 கோர்கா ரைஃபிள்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அண்ட் தாய்லாண்டோட இந்த ஃபோர்ஸஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 3rd Battalion, 25th Infantry Brigade and 5th Division. இங்கே இந்தியாவோட கோர்கா ரைஃபிள்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? And then இந்த எக்ஸசைஸோட அப்ஜெக்டிவ், this is to reduce insurgency and terrorism under our 7th chapter of UN Charter. 7th chapter of UN Charter is about இன்டர்நேஷ்னல் பீஸ் கொண்டு வரதுக்காக தான் இந்த 7th சாப்டர் இருக்குது. அதுக்கு கீழே இருக்க அப்ஜெக்டிவ்ஸை தான் இந்த எக்ஸசைஸோட மெயின் அப்ஜெக்டிவாக வச்சுருக்காங்க. யூஸ்வலாக ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ்னால் மாக் ட்ரில்ஸ் மட்டும் நடக்கிறது கிடையாது. தே ஆல்சோ டூ ஷேரிங் ஆஃப் பெஸ்ட் ப்ராக்டிசஸ், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நடக்கும். இட் இஸ் ஆல்சோ மிலிட்ரி எக்ஸசைஸோட பர்பஸ் இஸ் நாட் ஒன்லி டிஃபென்ஸ் பர்பஸ், பட் இட் ஆல்சோ ensures the bilateral ties of both the countries. ஓகேங்களா? அப்போ இதில் என்னெல்லாம் ஃபீல்ட் எக்ஸசைசஸ், காம்பேட் டிஸ்கஷன்ஸ், லெக்சர்ஸ், validation exercises, exchange of operational experience, best practices and technology sharing இதில் நடக்கும். அப்போ இதுக்கப்புறம் நியூஸில் என்ன military exercises பார்த்தாலும் you just have to note down these few facts. Okay, let's see a PYQ which was asked in 2024. Which of the following statements about exercise Mitra Shakti 2023 are correct? This was a joint military exercise between India and Bangladesh. Here it is Sri Lanka. So when you eliminate option 1, you will get answered as option D, that is 2, 3 and 4 are correct.
இப்போ என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க, எந்த 2 கண்ட்ரிக்கு நடுவில்னு கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த கோல் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ் அண்ட் யார் அதோட பார்ட்டாக இருந்தாங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸா மிலிட்ரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ தேர்ட் டாபிக் போயிடலாம். தேர்ட் டாபிக் ஹராம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இது ஏன் நியூஸில் இருக்குன்னா, ரீசெண்டாக அங்கே வார் நடந்துட்டுருக்கு இல்லையா, திஸ் இஸ் லொக்கேட்டட் இன் த பர்ஷியன் கல்ஃப் ரீஜன். வார் நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த டைமில் ஒரு ஆயில் ஸ்பில் நடந்திருக்கு. The oil spill is affecting the mangrove forest. Here I posted the link of each news. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நியூஸ் ஆர்டிக்கல் போயிட்டு பார்க்கலாம். If you want, you can just check. Okay, Haram mangrove forest ஓட லொக்கேஷன் பார்த்துடலாம். It is located in the Persian Gulf. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். So this is the Persian Gulf. இங்கே ஈரான் இருக்கு. And then here we have other Middle East countries, Kuwait, Qatar, UAE எல்லாம் இருக்கு. So this is the Persian Gulf. And here we have the Strait of Hormuz. இது வழியாக தான் ஷிப்ஸ் பாஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இப்போ இந்த ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கிறது தான் மேங்க்ரோவ்ஸ். த குரான் ஸ்ட்ரெயிட் விச் இஸ் பிட்வீன் த கொஷம் ஐலாண்ட் அண்ட் த சதர்ன் கோஸ்ட் ஆஃப் ஈரான், இந்த ரீஜன்ஸில் தான் இது லொக்கேட் ஆகிருக்கு. யூ நீட் நாட் மெமரைஸ் டூ மச், யூ ஜஸ்ட் நோ தட் தீஸ் பிளேசஸ் ஆர் அசோசியேட்டட் வித் ஹராம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். ஓகேங்களா. இப்போ இந்த சதர்ன் பார்ட் ஆஃப் ஈரான், இந்த பார்டரில் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குது. Mangroves are always in the coastlines because they live in salt or brackish water. And then இங்க இருக்க ஒரு important river, மெஹ்ரான் ரிவர் டெல்டா. இந்த நேம்ஸ் எல்லாம் இது கூட அசோசியேட் ஆயிருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கும். ஓகே, இப்போ அந்த ஹராம் மேங்க்ரோவ்ஸோட இக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம்னா, they have a special type of root system which allows them to thrive in salt water. Okay, and then it also acts as carbon sink and prevents coastal erosion. இப்போ mangroves பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்ல பாருங்க, அதோட ரூட்ஸ் எல்லாமே தண்ணிக்கு வெளியே இருக்கு. So what they do is they prevent coastal erosion and then they also act as tsunami resistant systems. இப்போ இந்த மாதிரி ரூட் சிஸ்டம்ஸ் இருக்கப்போ சுனாமி வேவ்ஸ் வருது இல்லையா, அந்த வேவ்ஸை ஸ்லோ டவுன் பண்ணும். இந்த மாதிரி மேங்க்ரோவ்ஸ்க்கு நிறைய ஈக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஹியர் தீஸ் ஹராம் மேங்க்ரோவ்ஸ் ஆர் ரெகக்னைஸ்ட் ஆஸ் அ யுனெஸ்கோ பயோஸ்பியர் ரிசர்வ் அண்டர் த யுனெஸ்கோ மேன் அண்ட் அனிமல் ப்ரோக்ராம். இந்த இயர் 1976 இதை டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் டோட்டலாக 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது. அதில் யுனெஸ்கோவுக்கு கீழே there are 13 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். அந்த 13th ஒன் ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ நோ, ப்ளீஸ் போஸ்ட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன், விச் இஸ் த லேட்டஸ்ட் அடிஷன். அண்ட் தென் ஹியர் தீஸ் ஹராம் மேங்க்ரோவ்ஸ் ஆல்சோ சர்வ் as a nursery for fish, shrimp, and then it is also home to migratory birds like flamingos and herons. ஓகேம்மா, இப்போ ஜென்ரலாக மேங்க்ரோவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். மேங்க்ரோவ்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணணும். இப்போ மேங்க்ரோவ்ஸ் எங்கெங்கெல்லாம் லொக்கேட் ஆயிருக்குன்னா, ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் கோஸ்ட் லைன்ஸ் அண்ட் இன்டர்டைடல் ஜோன்ஸ். இன்டர்டைடல் ஜோன்ஸ்னால் ஹை டைட் அண்ட் லோ டைட் இருக்கும் இல்லையா, அந்த ஜோன்ஸில் இருக்கும். லோ டைட் அப்போது அந்த ஏரியா தண்ணிக்கு வெளியே இருக்கும், ஹை டைட் அப்போ இட் வில் பி சப்மர்ஜ். அந்த ஜோனில் இந்த மேங்க்ரோவ்ஸ் இருக்கும். தே கேன் சர்வைவ் இன் saline and brackish water and they can tolerate high salinity. That is, they are salt tolerant. Halophytes ன்னு சொல்லுவாங்க இதை, HALOPHYTES, halophytes ன்னு சொல்லுவாங்க. And then they possess complex root systems which are adapted to waterlogged condition. எப்பயுமே தண்ணியில் சப்மர்ஜ் ஆகிதான் இருக்கும். And then they can also tolerate oxygen deficiency and they can also resist against wave action. இந்த அவிசீனியான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் மேங்க்ரோவ் ஸ்பீஷிஸ் இருக்குது. ஹியர் வாட் தே டூ இஸ் ஏரியல் ப்ரீத்திங். அந்த ரூட்ஸ் எல்லாம் வெளியே இருக்கும் இல்லையா, ஸோ தே கேன் டேக் ஆக்சிஜன் ஃப்ரம் த ஏர் அண்ட் தே ஹேவ் ஸ்லிட் அண்ட் ப்ராப் ரூட்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ரூட் சிஸ்டம்ஸ் விச் ஆர் ப்ரொட்ரூடிங் ரூட்ஸ். தே ப்ரொவைட் சப்போர்ட், அந்த மேங்க்ரோவ்ஸ்க்கு சப்போர்ட்டும் கொடுக்கும். அண்ட் தே ஆல்சோ ஹெல்ப் த பிளான்ட் டு அப்டெயின் ஆக்சிஜன் ஃப்ரம் ஏர். அண்ட் தீஸ் ரூட்ஸ் தே ஃபில்டர் அவுட் த salt, which is excess salt, and நம்ம சொன்னோம் இல்லையா brackish waterல தான் இருக்கும். So they help to filter out the salt and some species they can even store the excess salt. ஒரு சில mangroves என்ன பண்ணுன்னா, they restrict the stomatal opening. They have thick waxy leaves and then அந்த stomatal opening restrict பண்றது மூலமா they can adjust water loss. And some mangroves, all mangroves mostly they are viviparous. Viviparous-னா என்னதுன்னா, they germinate on the plant itself. Oviparous-னு இருக்க plants எல்லாம் அந்த seed தரையில் விழுந்ததுக்கு அப்புறம் germinate ஆகும். But even before the seeds fall onto the ground, these mangroves germinate. Okay, இதெல்லாமே இந்த mangroves-ஓட important characteristics. Okay, here is a
diagram given by NASA இந்த mangroves இருக்கு இல்லையா, mangroveஸோட global distribution கொடுத்துருக்காங்க. இங்க இருக்க green linesல எல்லாமே இந்த mangroveஸோட distribution இருக்கு. And then there are few facts to note about mangroves. Global levelல mangroves அதிகமா இருக்கிறது இங்க யார் இருக்காங்க? இந்தோனேஷியால தான் largest mangrove distribution இருக்கு. Next பிரேசில், செகண்ட் பிளேஸில் பிரேசில் இருக்கு. அண்ட் டு நோட், இந்தியாவில் சுந்தர்பன்ஸ் மேங்க்ரோவ்ஸ் இருக்கு இல்லையா, விச் இஸ் ஸ்பிளிட் பிட்வீன் வெஸ்ட் பெங்கால் அண்ட் பங்களாதேஷ். இந்த 2 ரீஜன்ஸில் இருக்க மேங்க்ரோவ்ஸ் இஸ் கால் சுந்தர்பன்ஸ். திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் சிங்கிள் லிவிங் மேங்க்ரோவ் சிஸ்டம் இன் த வேர்ல்ட். அண்ட் தென் இந்தியா பொறுத்த வரைக்கும் மேங்க்ரோவோட க்ரோத் இருக்கு இல்லையா, இட் இஸ் பீன் இன்க்ரீசிங். அண்ட் தென் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், ட்ராபிக்கல் அண்ட் சப் ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் இருக்க கோஸ்ட் லைன்ஸில் தான் மேங்க்ரோவ்ஸ் ஆர் லொக்கேட். ஓகேவா? இப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெஃபரன்ஸ் பார்த்துடலாம், which was asked in 2026. இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின், which of the following best explains the rationale for protecting mangrove ecosystems in the context of climate resilience? 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. You have to not just see which is related to mangroves, but climate resilienceக்கு எது ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, they reduce tidal energy. Okay, correct. And store fresh water. Mangroves, they are salt tolerant, but they do not store fresh water. அதுக்கு அந்த fresh water convert பண்ற capability கிடையாது. Making them ideal sites for paddy cultivation, saline estuarine beds. But in the storing fresh water is wrong. So the statement is wrong. They are salt sensitive roots. So you have to infer every keyword. இது வந்து salt sensitive கிடையாது. Salt sensitiveனா அது salt இருக்க இடத்துல இருக்க முடியாது. But mangroves are salt tolerant. So here itself the statement goes wrong. It filters seawater, making mangroves இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. But this is wrong. Third statement, by withstanding tidal surges and offering biomass resources, mangroves function both as natural bioshields, that is they prevent tsunami waves-லாம் இருக்கும் இல்லையா, அதோட இன்டென்சிட்டியை கொஞ்சம் குறைக்கும். And they provide livelihood bases for rural communities. So this is correct. Option 3 only. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்லையும் நம்ம ஈஸியாக ஒரு சில க்ளூஸ் இருக்கும், அதை நம்ம கீனாக கவனிச்சோனாலே ஆன்சர். ஓகேவா? த ஃபோர்த் டாபிக் இஸ் லாய்டர் மியூனிஷன் சிஸ்டம். இது ஏன் நியூஸில் இருக்குன்னா, ரீசன்ட்லி இந்தியா ஹேஸ் சைன்ட் அ டிஃபென்ஸ் டீல் டு டெவலப் இந்தியாஸ் லாய்டர் மியூனிஷன் சிஸ்டம்ஸ். இப்போ இந்த இமேஜில் பாருங்கள், 3 லாய்டர் மியூனிஷன் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸ்கை ஸ்ட்ரைக்கர், டாடா ALS 50 அண்ட் IAI Haram. இந்த 3மே இட் வாஸ் யூஸ்ட் இன் ஆப்ரேஷன் சிந்தூர் ரீசென்ட்லி. ஓகே, இப்போ இந்த மாதிரி லாய்டர் மியூனிஷன் சிஸ்டம்ஸ்லாம் என்னன்னா, தே ஆர் ஏரியல் வெஹிக்கிள்ஸ், தே கேரி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். மியூனிஷன்னா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கும் இல்லையா, அதை கேரி பண்ணும். எந்த டார்கெட்டில் நம்ம அனுப்புகிறோமோ இட் கேன் பி ஆப்ரேட்டட் பை மென் ஃப்ரம் கிரவுண்ட். எந்தெந்த டார்கெட்க்கு அனுப்புகிறோமோ இட் கேன் ஸ்டே நியர் த டார்கெட், இட் கேன் வாண்டர். அதனால தான் இதை லாய்டர்னு சொல்கிறோம். இட் கேன் வாண்டர் அரவுண்ட் த டார்கெட் அண்ட் ஸ்ட்ரைக் இட். இப்போ அந்த ஸ்ட்ரைக் பண்ணும்போது இந்த லாய்டர் மியூனிஷன் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த ஏர்கிராஃப்டும் சேர்ந்து எக்ஸ்ப்ளோட் ஆகும். ஓகே, இட் இஸ் அன் அன்மேன்ட் ஏரியல் சிஸ்டம் equipped with a warhead. It has a warhead that can loiter over an area. இப்போ இந்த இடத்துல தான் டார்கெட் இருக்குன்னா இந்த இடத்த இது லாய்டர் பண்ணும். It can identify the target and then strike it. இப்போ மோஸ்ட் ஆஃப் த லாய்டர் மியூனிஷன் சிஸ்டம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாமே தே ஆர் செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ். அந்த மியூனிஷன் வெடிக்கும் போதே அதுவும் சேர்ந்து வெடிச்சிடும். தே cannot be recovered. அந்த மியூனிஷன் இருக்கும் இல்லையா, வார்ஹெட்டை மட்டும் ட்ராப் பண்ணிட்டு அது திரும்பி வந்துடும், அது கிடையாது. ஸோ this is self-destructive. It is called as suicide drones, kamikaze drones or exploding drones. இதனால தான் அந்த பேர் வந்திருக்கு. And they are one-way systems. They cannot return back. Conventional missiles இல்லாமல் இதோட different feature என்னதுன்னா, they can search, wait for the target before striking. இதுதான் இதோட unique feature. And then next it uses optical electrosensors and cameras. It also uses data links to detect the targets. ஒரு சில loiter munition systems are human controlled. Mostly human controlled தான் இருக்கும். They can operate and they can decide whether to abort the mission or continue. ஒரு சில anti radiation variants இருக்கும் இல்லையா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக செயல்படும். And then there is also another feature. It can focus on targets which are hidden or appear briefly. டக்குன்னு ஒரு சில டார்கெட்ஸ் தென்படும் கண்ணில், அந்த டார்கெட்ஸையும் இதை அட்டாக் பண்ண முடியும். This is the special feature of it. And ஒரு தடவை லொக்கேஷன் செட் பண்ணிட்டாங்க, இந்த லொக்கேஷன் தான் அதை போய் அட்டாக் பண்ணணும்னு செட் பண்ணிட்டாங்கன்னா இட் கேன் பி மாடிஃபைட். இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் அதை போயிட்டு செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் கேனாட் பி அபார்ட்டட், த மிஷன் கேனாட் பி அபார்ட்டட் இன் பிட்வீன்னு கொடுத்தாங்கன்னா இட் இஸ் ராங். ஸோ இட் கேன் மாடிஃபை, த ஆப்ரேட்டர் கேன் மாடிஃபை ஆர் அபார்ட் அன் அட்டாக் இன் சம் சிஸ்டம்ஸ். அண்ட் தென் திஸ் இஸ் அ
intermediate between cruise missile. Cruise missile na ஒரு target, it is fast moving, அதுலயும் warhead இருக்கும், but the location cannot be changed once it is fixed. இப்போ இந்த லொகேஷன்ல தான் போய் அட்டாக் பண்ணணும், அந்த cruise missile டார்கெட் செட் பண்ணிட்டா it will go and attack. Unlike these Loiter munition systems, and it is also different from reusable unmanned combat aerial vehicles. இது reuse பண்ணிக்கலாம், but since these Loiter munition systems are suicide drones, we cannot reuse it. Most of the times it cannot be reused. ஓகேம்மா, இப்போ இந்தியாவில் இருக்க லாய்டர் மியூனிஷன் சிஸ்டம்ஸ் பாருங்க. நேம்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். நாகாஸ்திரா 1 and then ALS 50. the next one is சுரேஷ் அஸ்திரா and then திவ்யாஸ்திரா MK3. இந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சுரேஷ், திவ்யா இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இந்தியாவில் இந்த 4 லாய்டர் மியூனிஷன் சிஸ்டம்ஸ் இருக்குது. and then there are also லாய்டர் மியூனிஷன் சிஸ்டம்ஸ் across the world. Switchblade 300 or 600 from the United States. ZALA Lancet from Russia. IAI Haram, this is from Israel. In the IAI Haram the Operation Sindhurla use பண்ணிருந்தோம். And then Shahed 136 from Iran. STM Cargo from Turkey. And then Warmate of Poland. So ரொம்ப மெமரைஸ் பண்ண வேணாம், but you just get to know the names. இப்போ இந்த மாதிரி Shahed 136, Switchblade, IAI Haram, these 3 seen in the news are related to nu ketanga, you should be able to answer they are aircrafts or they are aircrafts containing Loiter munition systems அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு. ஓகே, இப்போ ப்ரீவியஸ் இயர் ரெஃபரன்ஸ் பாருங்க. 2025 and 2024ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் டிஃபென்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறப்போ ரொம்ப ஃபேக்சுவலாக இருக்கும். இது பவுன்சர் கொஸ்டின் மாதிரியும் தெரியலாம், பட் 2 இயர்ஸாக ரிப்பீட்டடாக வந்திருக்கு. 2026லேயும் கொஸ்டின் வந்திருக்கு. அப்போ இது ரிப்பீட் ஆகும்போது நம்ம டிஃபென்ஸையும் ஒரு டாப்பிக்காக எடுத்து இதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் ட்ரை யுவர் பெஸ்ட், ஓரளவுக்கு முடிஞ்சால் ஆன்சர் பண்ணலாம். PYQ 2025 question பாருங்க. they have given the aircraft type and description. இது கொஞ்சம் டிஃபிகல்ட் கொஸ்டின் தான். ஏன்னா ஏர்க்ராஃப்ட் டைப் இது கொடுத்துட்டு only 1 only 2 அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நமக்கு ஷியோராக தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். இன் திஸ் கொஸ்டின் the second one is wrong, so answer is only 2. and then 2024ல கேட்ட கொஸ்டின் 3 ஏர்க்ராஃப்ட் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் 5th ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் there was a news that India is developing a advanced medium combat aircraft. that was India's 5th generation aircraft. அது நியூஸில் இருந்ததுனால இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஹியர் இந்த 3மே கிடையாது. இந்தியாவோட AMCA ஏர்க்ராஃப்ட் தான் 5th ஜென்ரேஷன். ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் none. Okay, now let's get into the 5th topic, Ken-Betwa river link project. இது ஏன் நியூஸில் இருக்குன்னா ரொம்ப நாளாக நியூஸில் இருக்குது, பட் நவ் தே ஆர் டூயிங் அ ப்ரொட்டஸ்ட் நேம் சித்தா அந்தோலன். இந்த சித்தா அந்தோலன்ற ப்ரொட்டஸ்ட் ஏன் இந்த நேம் கிடைச்சதுன்னா, பீப்புள் வில் ஆக்ட் லைக் தே ஆர் டெட். அந்த ரிவர்ஸில் ஃபியூனரல் பயரில் இருக்க மாதிரி ஃப்ளோட் பண்ணிருந்துருப்பாங்க. நியூஸ் பேப்பரில் கூட இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. they are going to construct a dam. அதை அப்போஸ் பண்ணி ப்ரொட்டஸ்ட் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் ஆல்ரெடி அவங்களுக்கு காம்பன்சேஷன் சொல்லியிருக்காங்க. those who are above 18 years or older as on February 2024 they can receive a compensation of 12.5 lakh and 5 lakh per acre of acquired land. இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் வாட் த பீப்புள் ஆர் சேயிங், அங்கே நிறைய ட்ரைபல் வில்லேஜஸ் இருக்காங்க. they are saying that we want a forest for our forest, land for our land, water for our water and a village for our village. This is a strong message. But in the mari river linking projects la always there will be 2 sides. ஒரு சைட் பார்த்தோம்னா there will be a lot of welfare, like drought இருக்க ஏரியாஸில் நிறைய வாட்டர் கொண்டு வரலாம், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரலாம். தென் ரிவர் வாட்டர் வீணாக கடலில் கலக்குது இல்லையா, அதையும் ப்ரிவெண்ட் பண்ணலாம். பட் ஆன் தி அதர் சைட் there is lot of displacement. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் நிறையா டிஸ்ட்ராய் பண்ண வேண்டியது இருக்கும், நேச்சுரல் வெஜிடேஷன் கிளியர் ஆகும், பயோடைவர்சிட்டி அண்ட் இக்கோசிஸ்டமில் நிறையா சேஞ்சஸ் வரும். திஸ் இஸ் அ கான்ஃப்ளிக்டிங் ஏரியா, பட் ஸ்டில் we are going to see it in the aspect of geography. Okay, in the project it is India's first major river link project. It transfers the surplus water from Ken river in Madhya Pradesh to the Betwa river in Uttar Pradesh. இங்க ஒரு பந்தல்கன் ரீஜன்ற ஒரு ட்ரை ரீஜன் இருக்கு. இந்த ரீஜனுக்கு இரிகேஷன் வாட்டர் சப்ளை கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த இன்டர்லிங்கேஜ் ப்ராஜெக்ட் இது பண்றாங்க. This has been carried out by the Ken-Betwa river link project authority. இதுக்கு கீழே என்னென்னலாம் கொண்டு வராங்கன்னா, they're going to build a dam on the Ken river which is named Dodhan Dam. இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ தான் இந்த ப்ரொட்டஸ்ட் இன்டென்சிஃபை ஆயிருக்கு. அண்ட் தென் தேர் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் 221 கிலோமீட்டர் லிங்க் கெனல், இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வர போகிறாங்க. அண்ட் தென் க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் ஆக்சஸ். தேர் ஆல்சோ கோயிங் டு ஜென்ரேட் 103 megawatt ஆஃப் ஹைட்ரோ பவர் அலாங் சைட் ஆல் தீஸ் காம்பனன்ட்ஸ். இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது எந்த அத்தாரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, த ரிவர்ஸ் பிலாங் டு விச் ஸ்டேட்.
ஓகே, இந்த மேப் பாருங்க. திஸ் இஸ் த கென் ரிவர். இந்த இடத்துல ஒரிஜினேட் ஆகுது. இதோட வழியில் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. கென் ரிவர் இஸ் இன் உத்தரப்பிரதேஷ். இந்த இடத்துல பன்னா நேஷனல் பார்க் இருக்கு, விச் ஆல்சோ இன் ஹவுசஸ் பன்னா டைகர் ரிசர்வ். திஸ் இஸ் ஆல்சோ அ மேஜர் பயோடைவர்சிட்டி கன்சர்ன். அண்ட் தென் திஸ் இஸ் த பெட்வா ரிவர். இந்த ரெண்டு ரிவர்ஸுமே இப்போ எங்கே ஜாயின் ஆகுதுன்னா ஜாயின்ஸ் இன் யமுனா. இந்த இடத்துல பாருங்க, போத் ஆர் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் த யமுனா ரிவர். ஓகே, நவ் லெட்ஸ் see the two rivers. Ken river இருக்கு இல்லையா, it flows through Madhya Pradesh and Uttar Pradesh. It originates in the Kaimur range of the Vindhyan Plateau. It passes through the Panna National Park and then it crosses the Bijawar Panna Plateau, creating a deep gorge. Gorge na, it is a narrow valley where the river flows. இதெல்லாம் இந்த ரிவரோட ஃபீச்சர்ஸ். அண்ட் இட் ஆல்சோ சப்போர்ட்ஸ் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் லைக் கார்டியல்ஸ், மகர் crocodiles, கேன்சட்டிக் ரிவர் டால்ஃபின்ஸ், இந்த ஸ்பீஷீஸ் எல்லாமே இது இன்க்ளூட் பண்ணியிருக்கு. அண்ட் தென் இந்த பெட்வா ரிவர் இஸ் a tributary of Yamuna. We have seen already. It rises in the Vindhyan range. There are 3 cities, Orcha, Sanchi and Vidisha. இந்த 3 சிட்டிஸுமே இந்த ரிவரோட பேங்க்ஸில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ ஒரு ரிவர் படிக்கிறப்போ ஜியாகிரபிக்கல் ஆஸ்பெக்ட் மட்டும் இல்லாமல் ஹிஸ்டாரிக்கலாகவும் கரண்ட்டில் என்ன ட்ரெண்டில் அந்த ரிவர் இருக்குங்கிற ஆஸ்பெக்ட்லையும் படிங்க. இட்ஸ் ஏன்ஷியன்ட் நேம் இஸ் நோன் அஸ் வேத்ராவதி. சான்ஸ்கிரிட்டில் இட் இஸ் நோன் அஸ் வேத்ராவதி. இந்த 2026 PYQல இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. தே கேவ் சம் ஏன்ஷியன்ட் ரிவர்ஸ். அதோட ஏன்ஷியன்ட் நேமும் இப்போ இருக்க ப்ரெசன்ட் நேமையும் மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. And then there is also INS Betwa, ஒரு warship which was named after Betwa river. Here there are few dams which is built on it. Rajghat Dam, Paricha Dam, Matatila Dam, Dukwan Dam. இந்த டேம்ஸ் எல்லாமே இந்த ரிவர் மேலே இருக்குது. ஸோ ஒரு ரிவர் படிக்கணும்னா அந்த கம்ப்ளீட்டாக ஜியாகிரபிக்கல் ஆஸ்பெக்ட் மட்டும் இல்லாமல் மற்ற ஆஸ்பெக்ட்ஸ்லையும் படிக்க ட்ரை பண்ணு. ஓகே, இந்த ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் brought under the நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் பிளான் which was introduced in the year 1980. அந்த 1980ல இன்ட்ரடியூஸ் பண்ண பிளான்க்கு கீழே they have 30 river interlinking projects. அதில் 14 projects are under the Himalayan river component and 16 river linking projects under the peninsular and central river component. இங்கே ஒரு லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கு. இஃப் யூ கோ இன்சைட் திஸ் லிங்க் யூ கேன் டீட்டெயிலாக பார்க்கலாம் நீங்கள் எந்தெந்த 14 ப்ராஜெக்ட்ஸ் ஹிமாலயன் ப்ராஜெக்ட்ஸ் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 16 பெனின்சுலார் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னங்கிறத அந்த PIB லிங்க்கில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தேர் இஸ் ஆல்சோ இன்ட்ராஸ்டேட் லிங்க் காம்பனண்ட். ஒரே ஸ்டேட்குள்ளே இருக்க ரிவர்ஸை லிங்க் பண்ணுற காம்பனண்ட்டையும் 2005ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் பிளானை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா நேஷ்னல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஓகேங்களா, இப்போது இந்த ஆஸ்பெக்டில் அந்த ரிவர் இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ தேர் இஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆஸ்ட் இன் 2023. ரிவர் அண்ட் லேக் கனெக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஹியர் ஒன்லி த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ இந்த பேட்டர்னில் கொஸ்டின்ஸ் வரலாம். ஆர் தே கேன் ஆஸ்க் அபவுட் த நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் பிளான் ஆல்சோ. ஓகே, now we have come to the last topic, that is real estate investment trust. இது ஏன் நியூஸில் இருக்குன்னா, இந்தியாவில் இருக்க ஒரு 6 ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு பெஞ்ச் மார்க்கை க்ராஸ் பண்ணியிருக்காங்க. தே ஹாவ் டிஸ்ட்ரிபியூட்டட் they have given a sum of amount 3,136 crore. they have distributed it to their unit holders. ஓகே, இப்போ ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னா என்னன்னா, இட் இஸ் சிமிலர் டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நம்ம குயிக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். இப்போது நம்ம இன்வெஸ்டர்ஸ் இருக்கோம் இல்லையா, இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் தே ஆக்ட் ஆஸ் மிடில்மென். இங்கே ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு பெரிய லேண்ட் இருக்குது. இந்த லேண்டில் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் மூலமாக இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன்ஸ் லைக் அ மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ இந்த இன்வெஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, திஸ் கேன் பி இண்டிவிஜுவல்ஸ் ஆர் கம்பெனிஸ். இவங்க இந்த ட்ரஸ்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பர்டிகுலர் லேண்ட் ஆர் ப்ராப்பர்ட்டிலேருந்து வர இன்கம்மை இந்த ட்ரஸ்ட் மூலமாக they'll again distribute it to the investors. ஓகே, இதுதான் மெக்கானிசம் ஆஃப் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இப்போ இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பற்றி டீட்டெயிலாக பார்த்தலாம். தே ஆர் pooled investment vehicles like mutual funds, and then they are established under the Indian Trust Act 1882, and they are under the regulation of Securities and Exchange Board of India, that is SEBI. Here these real estate investments இருக்கு இல்லையா, they have to be listed in stock exchange. இந்த ட்ரஸ்ட் எல்லாமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கம்பெனிஸாக லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. they are traded like stocks on stock exchange. யூஸ்வலாக ஷேர்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெரிவேட்டிவ்ஸும் ட்ரேட் பண்ணலாம். and then there are 3 components, a sponsor, the trust and the management company. Sponsor na yaarna, this is the key person who is going to set up the real estate investment trust. avanga dhaan promote பண்ணுவாங்க. they are the builders and the creators of this trust. இவங்க தான் ஒரு பர்சனாக இருந்து எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. and then the trust,
இந்த ட்ரஸ்டோட பேரில் தான் எல்லா ரியல் எஸ்டேட் அசட்ஸையும் they'll be holding it, and there is a management company. This company does the functioning of ப்ராஃபிட்ஸ் இருக்கும் இல்லையா, ப்ராஃபிட்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணி கொடுக்கறது, அண்ட் தென் ரியல் எஸ்டேட் அசட் வாங்குறது, இந்த மேனேஜ்மெண்ட் விஷயம்லாம் அவங்க தான் பார்த்துப்பாங்க. இந்த ரீட்ஸோட கீ ப்ரொவிஷன்ஸ் பார்த்துடலாம். இப்போ இதோட இன்கம் எங்கேருந்து வரும்னா, இட் கம்ஸ் ஃப்ரம் த ரெண்டல் இன்கம் அண்ட் த கேபிட்டல் கெயின்ஸ். இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க, அதுலேருந்து வர ரெண்டல் இன்கம் அண்ட் ஆல்சோ த கேபிட்டல் கெயின்ஸ். கேபிட்டல் கெயின்ஸ்னால் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி சேல் பண்ணுவாங்க இல்லையா, அதில் வர ப்ராஃபிட், இட் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் கெயின்ஸ். இந்த எல்லாமே வந்துட்டு இந்த ரீட்ஸோட ஸ்கோப் கீழே வரும். அண்ட் தென் ஹியர் வாட் இட் இஸ், த ட்ரஸ்ட் இஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸேஷன். இப்போது கவர்மெண்ட்க்கு டேக்ஸ் பே பண்ணும் ஃபார் டூயிங் த ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷன்ஸ். அங்கே இந்த இடத்துல த ட்ரஸ்ட் இருக்காங்க இல்லையா, யார் அந்த நமக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு பதிலாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ, தே ஆர் நாட் டேக்ஸ்ட் பிகாஸ் த யூனிட் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் அதோட ப்ராஃபிட்ஸை எடுத்துக்கிறாங்க. ஸோ த ட்ரஸ்ட் இஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸேஷன். அண்ட் இந்த ரியல் எஸ்டேட்லேருந்து வரப்போகிற ரிட்டர்ன்ஸ், ஒரு அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வர ரெண்டல் கெயின்ஸ் ஒரு கேபிட்டல் கெயின்ஸில் 90% they have to distribute it to the unit holders. ஒரு 10% மட்டும்தான் the trust or the company can take. And here in the capital gains இருக்கும் இல்லையா, capital gainsக்கு கீழே they are saying that இந்த capital gains ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, capital gains ரீஇன்வெஸ்ட் பண்ணி வேற ஒரு அசட் வாங்கிட்டாங்கன்னா they need not distribute to the unit holders because they are not getting the profit. மறுபடியும் வேற அசட் வாங்குறாங்க. அண்ட் ரீஇன்வெஸ்ட் பண்ணலைன்னா அந்த கேபிட்டல் கெயின்ஸ்லையுமே 90% யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு சில கீ ப்ரொவிஷன்ஸ் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு டாக்ஸேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ ரியல் எஸ்டேட்டுக்கு கீழே என்னென்னலாம் வரும்னு பாருங்கள். லேண்ட் அண்ட் எனி பெர்மனெண்ட்லி அட்டாச்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் தட் லேண்ட். இந்த அசட் வந்து இட் கேன் பி ஐதர் லீஸ்ட் ஆர் ஃப்ரீ ஹோல்ட் அசட்டாகவும் இருக்கலாம். திஸ் இன்க்ளூட்ஸ் பில்டிங்ஸ், ஷெட்ஸ், garages, fences, fittings, fixtures and warehouses, car parkings. இது எல்லாமே இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் கீழே ரியல் எஸ்டேட்டோட டெஃபினிஷனுக்கு வரும். which are all excluded. Mortgage asset, mortgageனா அடமானம் வச்சுருப்பாங்க இல்லையா, இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி அடமானம் வச்சுருக்காங்கன்னா அதை இதுக்கு கீழே ரியல் எஸ்டேட்டாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அண்ட் எனி அசட் ஃபாலிங் அண்டர் த பர்வியூ ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு அசட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக கன்சிடர் பண்ணப்படுது அப்படின்னா this will not come under the scope of REITs. இதுக்கு தனியாக இன்னொன்று இருக்குது, இன்வெட்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதுக்கு கீழே தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும். இந்த எல்லா ஃபேக்ட்ஸுமே கொஸ்டின் எந்த ஆங்கிளில் கேட்பாங்களோ அந்த ஆங்கிளில் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட். 2023 நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்வெட்ஸ் பற்றி கேட்ட கொஸ்டின் தான். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் த டெபாசிட்ஸ் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் distributed to their investors is exempted from tax, but the dividend is taxable கொடுத்துருக்காங்க. Then statement 2, InvITs are recognized as borrowers under the securitization and reconstruction of financial assets and enforcement of security interest act 2002 கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா the dividend is also taxable. So statement 1 is incorrect and statement 2 is correct. இந்த மாதிரி எக்கனாமியில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் எந்த ஆஸ்பெக்டில் கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஸோ இன்வெட்ஸ் கேட்டதுனால ரீட்ஸும் கேட்கலாம். ஓகேனா, வி ஹவ் கம் டு த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். எந்த அளவுக்கு நம்ம கண்டென்ட் படிக்கிறோமோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தட் வி ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். ஸோ நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆர்டிகல் 3, இதை எந்த ஆங்கிளில் வச்சுருக்கோன்னா ஆர்டிகல் 3யோட ஸ்கோப் என்னென்னு ஆங்கிளில் தான் வச்சுருக்கு. ஆஸ் பர் ஆர்டிகல் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, the parliament may by law select the correct code. என்னென்னலாம் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. Let's see one by one. It can form a new state by uniting 2 or more states. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், this is correct. Second, admit a new state into the union. So இங்கே நம்ம கிளியராக படிக்கணும், there is a difference between first one and the second one. Form a new state by uniting 2 or more state. இப்போது ஆர்டிகல் 3ல என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட்ஸில் தான் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுவாங்க. பை கிரியேட்டிங் எ நியூ ஸ்டேட் அவுட் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட், பை ஸ்பிட்டிங் அன் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட், பை சேஞ்சிங் நேம் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட். பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க செகண்ட் ஒன்லனா, அட்மிட் அ நியூ ஸ்டேட் இன் டு த யூனியன், ஒரு புது ஸ்டேட்டை இந்தியா கூட இணைக்கிறாங்க. ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 2. ஸோ ஹியர் யூ ஹாவ் டு எலிமினேட் திஸ். இது கொஞ்சம் க்ளோஸாக இருக்குது, பட் யூ ஹாவ் டு look into it carefully. அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிட்டா A, C, D மூணுமே போயிடும். ஆன்சர் இஸ் B. Altering the boundaries of the state and altering the name of the state comes under Article 3.
Okay, ma. The second one is about exercise Maitree 15. How many of the following statements about this exercise are correct? This was a joint military exercise between India and Bangladesh. Here it is wrong. It is Thailand. It was held at Umroi in Meghalaya. Either 2025 Meghalaya நடந்தது, not in 2026. So 14th edition தான் இங்க நடந்தது. This statement is also wrong. Its key objective is to enhance capabilities for joint counter-insurgency and counter-terrorist operation under Chapter 7 of the UN Charter. Here this is correct. And the last statement, Indian Air Force was part of it in கொடுத்திருக்காங்க. This is a military exercise between the armies of both the countries. So this is wrong. அப்போ இங்க எவ்வளோ correct? Only one is correct. Okay, the third one, Haram mangrove forest. With reference to the Haram mangrove forest recently seen in the news, consider the following statements. It is located in the Persian Gulf. So this statement is correct. It is recognized as a UNESCO Biosphere Reserve. This is also correct. So both 1 and 2. இப்போ நம்ம கண்டென்ட் நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் படிச்சிருப்போம், பட் கொஸ்டின் நம்ம ஏதோ ஒரு சில ஆஸ்பெக்ட் சூஸ் பண்ணி தான் வைப்போம். பட் நீங்கள் இதையும் தாண்டி ஒரு டாப்பிக்காக ஹோலிஸ்டிக்காக எந்தெந்த ஆஸ்பெக்டில் கவர் பண்ண முடியும்னு பாரு. Fourth one, Loiter munition systems. Consider the following aircrafts: Nagastra 1, Divyastra Mk3, ALS 50. How many of the above incorporate a Loiter munition system? Here, as you have already seen, all the 3. Okay, next is the Ken-Betwa river link project. Which of the following statements are correct? The Betwa river passes through the Panna National Park. So here you have to check. Betwa river ko இதுக்கும் interconnection இருக்கா? இந்த fact கரெக்டான்னு பார்த்தா this is wrong. It is the Ken river. நம்ம படிக்கிறப்போ Ken-Betwa தான் படிப்போம், but the rivers are arranged like Betwa river தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். லெஃப்ட்ல இருந்து பார்க்குறப்போ Betwa river ஃபர்ஸ்ட்ல இருக்கும் மத்திய பிரதேஷ்ல, and then Ken river இங்க இருக்கும். ஸோ ஹியர் இங்கே தான் இந்த பன்னா டைகர் ரிசர்வ் இருக்கு, பன்னா நேஷனல் பார்க். The Orcha, Sanchi and Vidisha are major cities on the banks of the Ken river. This statement is wrong because these 3 cities are on the Betwa river's bank. The third statement, the Ken and the Betwa rivers are tributaries of Yamuna. This is correct. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா we can eliminate option A and B. And if you know that second statement is wrong, இப்போ இதில் பார்க்குறப்போ third statement கண்டிப்பாக கரெக்டுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ third statement செக் பண்ண வேண்டியதில்லை, second statement தான் இந்த இடத்துல செக் பண்ணும். ஸோ it is wrong. So we are choosing option D. Okay ma. Last question. Consider the following statements in respect of REITs. They are pooled investment vehicles that invest primarily in real estate assets. This is correct. Second statement, they are regulated and registered under the Real Estate Regulatory Authority. Here this is wrong because they are regulated by SEBI. ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியோட ஃபங்க்ஷன் என்னன்னா வெறும் ரியல் எஸ்டேட் ரிலேட் பண்ணி மட்டும்தான் இருக்கும். பட் ஏன் செபி இதை ரெகுலேட் பண்ணுறாங்கன்னா, தீஸ் ரீட்ஸ் ஆர் ட்ரேடட் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், தே ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதனால செபிக்கு கீழே வருது. ரீட்ஸ் யூனிட்ஸ் cannot be traded on stock exchanges. This is wrong. REITs are, அந்த கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா, they are listed on stock exchanges and then those instruments are traded on stock exchanges similar to shares. At least 90% of its net distributable income after tax has to be distributed. உங்கள் டேக்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் இருக்க 90% இன்கம்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். தட் இஸ் த மெயின் ப்ரொவிஷன். ஸோ திஸ் இஸ் கரெக்ட். ஸோ ஹியர் விச் ஒன் ஸ்டேட்மெண்ட் 2 and 3 ஆர் ராங். 2 எலிமினேட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஆப்ஷன் B, 1 and 4. With this, we have come to the end of today's Beyond the Headlines. Keep watching and take notes and keep following. ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.